ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் TNEA சர்டிஃபிகேட் எப்படி அப்லோட் செய்வது என்று பார்க்கலாம். முதலில் TNEA வெப்சைட்டிற்கு சென்று லாகின் செய்ய உங்களுடைய யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் இரண்டையும் கொடுக்க வேண்டும். அது உங்களை ப்ரிவ்யூ பேஜிற்கு கொண்டு செல்லும். அதில் மேலும் கீழும் அப்லோட் சர்டிஃபிகேட் என்ற லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் செய்தால் சர்டிஃபிகேட் அப்லோட் செய்யும் பேஜிற்கு வந்துவிடும். அங்கே கொடுத்திருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கவனமாக படிக்கவும். அதற்கு என்னென்ன தேவை என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதலில் சர்டிஃபிகேட்டில் எந்தெந்த ஃபீல்டுக்கெல்லாம் அருகில் ஆஸ்டரிஸ்க் உள்ளதோ அவையெல்லாம் மேண்டேட்ரி. அதை நீங்கள் அப்லோட் செய்தால் மட்டுமே சர்டிஃபிகேட் அப்லோட் முழுமையடையும். அப்லோட் செய்யும் ஃபைல் ஃபார்மேட் PDF அல்லது JPG ஆகவும் இருக்கலாம். ஒவ்வொரு ஃபைலுடைய ஃபைல் சைஸும் 150 KB இலிருந்து 1 MB வரை இருக்க வேண்டும். எப்படி ஸ்கேன் செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள How to scan your certificates என்ற லிங்கை கிளிக் செய்ய வேண்டும். அதில் சென்று தங்களுடைய மொபைலில் எவ்வாறு ஸ்கேன் செய்ய வேண்டும் என்பதை படிப்படியாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்படி ஸ்கேன் செய்த ஃபைல்களை ஒரு ஃபோல்டரில் அந்தந்த சர்டிஃபிகேட் பேரில் சேவ் செய்து வைத்துக் கொள்ளவும். பிறகு அதை கிளிக் செய்து தாங்கள் அப்லோட் செய்யலாம். தங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் அப்லோட் செய்ய வேண்டும். ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரின் ஃபைல் சைஸ் 20 KB இலிருந்து 50 KBக்குள் இருக்க வேண்டும். தாங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் அப்ளை செய்திருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டை அடிஷனல் சர்டிஃபிகேட் என்ற பகுதியில் அப்லோட் செய்ய வேண்டும். தாங்கள் ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் சர்டிஃபிகேட் 1 மற்றும் சர்டிஃபிகேட் 2 என்ற அனெக்சரில் கொடுத்திருக்கும். அதே ஃபார்மேட்டில் தாங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டையும் தயார் செய்ய வேண்டும். எல்லா சர்டிஃபிகேட்டையும் ஒரே PDF ஃபைலாக ஸ்கேன் செய்து அப்லோட் செய்யலாம். ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டின் PDF ஃபைல் சைஸ் அதிகபட்சமாக 2 MB வரை இருக்கலாம். இதுதான் அப்லோட் செய்வதற்கான வழிமுறை. இப்பொழுது அப்லோட் எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். முதலில் 10ஆம் வகுப்பு சர்டிஃபிகேட்டை அப்லோட் செய்ய வேண்டும். 10th மார்க் ஷீட் என்ற பகுதியை கிளிக் செய்தால் உங்களுக்கு அப்லோட் செய்வதற்கான ப்ரௌசிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். தங்களுக்கு தேவையான ஃபைலை செலக்ட் செய்து ஓப்பன் என்று கிளிக் செய்தால் அந்த ஃபைல் அப்லோட் ஆகிவிடும். அதே ஃபைல் தான் அப்லோட் ஆகி இருக்கிறதா என்று ப்ரிவ்யூவை பார்த்து தெரிந்து கொண்டு அடுத்த ஃபைலை அப்லோட் செய்யலாம். ஒருவேளை தவறான ஃபைலை அப்லோட் செய்திருந்தால் அங்கு உள்ள delete என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து அந்த ஃபைலை விலக்கிவிடலாம். இல்லை என்றால் அப்லோட் என்ற பகுதியை கிளிக் செய்து சரியான ஃபைலை அப்லோட் செய்யலாம். 10th மார்க் ஷீட் அப்லோட் செய்த பிறகு 11th மார்க் ஷீட்டை அப்லோட் செய்ய வேண்டும். அடுத்ததாக 12th மார்க் ஷீட், அதை முக்கியமாக அப்லோட் செய்ய வேண்டும். சர்டிஃபிகேட் அப்லோட் செய்த பின் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். ஏற்கனவே ஸ்கூலில் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் அதை அப்லோட் செய்யலாம், இல்லையெனில் விட்டுவிடலாம். டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்லோட் செய்த பின் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் செய்ய வேண்டும். இப்படியாக தாங்கள் ஒவ்வொன்றாக அடுத்தடுத்த ஃபைல்களை அப்லோட் செய்து கொள்ளலாம். இதற்கு பிறகு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் அப்லோட் செய்ய வேண்டி வரும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் உடைய ஃபைல் சைஸ் 20 KB இலிருந்து 50 KBக்குள் தான் இருக்க வேண்டும். 50 KBயை விட அதிகமானாலோ அல்லது 20 KBயை விட குறைந்தாலோ ஃபைல் அப்லோட் ஆகாது, எரர் என்ற மெசேஜை காட்டும். அப்படி காட்டினால் ஃபைலை ரீசைஸ் செய்து அப்லோட் செய்ய வேண்டும். இதற்கடுத்து அடிஷனல் சர்டிஃபிகேட் என்ற ப்ரொவிஷன் இருக்கும். ஒருவேளை தங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை அப்லோட் செய்யுங்கள். அதேபோல் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வேண்டும் என்றால் தங்களுடைய பேரண்ட்ஸுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டை அப்லோட் செய்ய வேண்டும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் உள்ளவர்கள் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அல்லது எக்ஸ் சர்வீஸ்மென் சர்டிஃபிகேட் அல்லது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இங்கே அப்லோட் செய்யலாம். இதற்காகத்தான் அடிஷனல் சர்டிஃபிகேட்ஸ் என்ற பகுதி இருக்கிறது. இதுவரை அப்லோட் செய்த ஃபைல்ஸ் அனைத்தையும் ப்ரிவ்யூவில் சரிபார்த்து கொண்டு ஃப்ரீஸ் அப்லோட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். அப்லோடை ஃப்ரீஸ் செய்த பின் எல்லா ஃபைல்களையும் அப்லோட் செய்து விட்டேன் என்ற டிக்ளரேஷன் ஃபார்மிற்கு கொண்டு செல்லும். அதை கன்ஃபார்ம் செய்த பிறகு தங்களுடைய சர்டிஃபிகேட் அப்லோடிங் ப்ராசஸ் நிறைவடையும். இத்துடன் தங்களுடைய TNEA சர்டிஃபிகேட் அப்லோடிங் ப்ராசஸ் முடிவடைகிறது. இப்பொழுது தாங்கள் லாக் அவுட் செய்யலாம்.
மேலும் அடுத்த அறிவிப்புகளை பின்வரும் வீடியோக்களில் தெரியப்படுத்துகிறோம்.